ரொம்ப தேங்க்ஸ்க்கா. நீங்கள் வந்தனால சீக்கிரமாக வேலையெல்லாம் ஆச்சு. இல்லைன்னா இன்னும் உட்காந்துட்டு லேட்டாக இருக்கும். இன்னைக்கு என்னமோ தெரிலக்கா, இன்னைக்கு நிறைய ஆர்டர் திடுதிடுப்புன்னு நிறைய வந்துருச்சு. அது என்னமோ அட்வர்டைஸ்மெண்ட் அது இதுன்னு சொல்கிறாங்கல்ல, அதில் தான் அவளை போட்டு விட சொன்னேன். அது போட்டு விட்டங்காட்டியும் நிறைய வந்துருச்சு. எப்பயும் ஒரு 30-40 தான் வருங்க்கா. இன்னைக்கு என்னமோ பார்த்தா 200-300க்கு மேலேக்கிட்டே வந்துருச்சு. நைட்டாக எல்லாமே அமுச்சு விடணும்ல, அப்போ தான் டக்கு டக்குன்னு எல்லாரும் ப்ராடக்ட் போய் சேரும். அதனால தான்க்கா உங்களுக்கு கூப்பிட்டு ஹெல்ப் பண்ணலுங்க வாங்கன்ட்டு. ரொம்ப நன்றிக்கா, வந்து ஹெல்ப் பண்ணதுக்கு. ரொம்ப தேங்க்ஸ் சவுண்டே, வந்து ஹெல்ப் பண்ணதுக்கு. ஆட இருக்கட்டும்க்கா. இதில் என்ன இருக்குது போய் அழகழகா இருக்குது. என்னென்னவோ விற்கிறீங்க. என்னது இந்த தோடு இந்த ட்ரெஸ் எல்லாம் அவ்வளோ அழகாக இருக்குதுக்கா. சூப்பராக இருக்குது போங்க. உங்கள் செலெக்ஷன் அவ்வளோ அழகாக இருக்குது. நல்லா தான் வியாபாரம் ஆகுது. நான் கூட 2 வாங்கலான்னு நினைக்கிறேன். அப்புறமா வரேன், என்ன வந்து பார்த்துட்டு எது பிடிச்சிருக்கோ அதை எடுத்துக்கிறேன். அதுவும் அந்த குர்த்தி எல்லோ கலர் இருந்துச்சு பாருங்க, அப்பா ஜொலி ஜொலிக்குது, சூப்பராக இருக்குது. வேற லெவலாக இருக்குது. அதுதான் எல்லாருக்கும் வாங்குறாங்க. நல்லா இருந்தால் தான் எல்லாம் வாங்குவாங்க. அட்வர்டைஸ்மெண்ட் என்ன போட்டாலும் நம்ம ப்ராடக்ட் நல்லா இருக்குது, குவாலிட்டியாக இருக்குதுன்னா மறுபடியும் கூட வாங்குவாங்கக்கா. கஸ்டமர் எல்லாம் எடுத்து வச்சுக்கோங்க லிஸ்ட்டு. அப்போ தான் மறுபடியும் வாங்குற கஸ்டமராக ரெகுலராக இருக்கிறாங்க அப்படின்னா அதை தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. தெரிஞ்சு போச்சுன்னா அவங்களுக்குலாம் கொஞ்சம் கிஃப்டெல்லாம் கொடுங்க. அப்போ தான் நல்லா ரெகுலராக நம்மக்கிட்ட வாங்குவாங்க. எது வேலை இருந்தாலும் எனக்கு கூப்பிடுங்க, அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்லை, நான் வருவேன். என் பிள்ளைங்க ஸ்கூலுக்கு போயிடுச்சுங்க, இதுக்கு மேலே எனக்கு என்ன வேலை? நான் கூட வந்து எந்த வேலைனாலும் செஞ்சு கொடுக்குறேன், என்ன? ஆமாம்மா, அழகா இருக்குதுமா. ட்ரெஸ் எல்லாம் சூப்பரா இருக்குது. நல்லா செலக்ட் பண்ணியிருக்குது. யார் செலக்ட் பண்ணது? நீயா? ஆட நீங்க வேறக்கா. நீ வேற சொன்ன. நான்லாம் ட்ரெஸ் எல்லாம் செலக்ட் பண்ணல. அது மொத்தமும் செலக்ட் பண்ணது நம்ம திவ்யா தான். அவ தான் அங்கே சென்னையில் இருக்கும்போது இந்த மாதிரிலாம் ட்ரெஸ் எல்லாம் இங்கே விரும்பி போடுறாங்கம்மா, இந்த மாதிரிலாம் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கே கிடைக்குதா பாருங்க, போய் ஈரோடு இல்லை கோயம்புத்தூர் சைடில் போய் எடுத்துட்டு வாங்க இந்த மாதிரிலாம் அப்படின்னு அவ தான் சொன்னான். ஃபோட்டோலாம் அமுச்சு விட்டு, அதனால தான் நான் போய் பார்த்தோன்னே எனக்கு கிடச்சிது. நமக்குலாம் இந்த அளவுக்குலாம் தெரியாது பார்த்துக்க, ட்ரெஸ் எல்லாம் பார்த்தெல்லாம் எடுக்கிறதுக்கு. அதுங்க சின்ன பிள்ளைங்க, வயசு பிள்ளைங்க போடுறது அதுங்களுக்கு தானே தெரியும் எப்படி போடுதுங்க, என்ன ஏதுன்னு பிடிக்குதான்னு. அதுதான் அவள் தான் பார்த்துட்டு இந்த மாதிரிலாம் இருக்குதுமா, நீ இந்த மாதிரி செய்யின்னு சொல்லி எல்லாம் நிறைய சொல்லி கொடுத்துட்டா. அதுக்கப்புறம் கம்ப்யூட்டர் ஒர்க்கெல்லாம் நம்ம ரம்மியை பார்த்துக்கிறா. அவள் தான் எல்லாமே பார்த்துட்டு எல்லாம் செஞ்சிட்ருக்கிறா. மற்றபடி எனக்கு வேறு எந்த வேலையும் கிடையாது. இது எல்லாத்தையும் போட்டு எடுத்து வைக்கிறது மட்டும்தான். சாயந்தரம் அந்த வாங்கிட்டு போகிறதுக்கு ஆள் வருவாங்க, அதுக்குள்ளே நான் எல்லாத்தையும் எடுத்து பேக் பண்ணி கரெக்டாக வைக்கணும். தப்பாக மாற்றி எதுவும் போட்டுவிடக்கூடாது, அது வேற ஒரு பிரச்சனை இருக்குது. அதனால் பார்த்து கரெக்டான ஐட்டமாக போடுறோமா என்ன ஏதுன்னு பார்த்து பிரிண்ட் எடுத்து போட்டு வைக்கணும். அதுவும் ஒரு வேலை தான்மா. எப்பயும் கொஞ்சமாக தான் வரும். இன்னைக்கு என்னவோ இவ்வளோ குவிஞ்சு போச்சு. எனக்கே ரொம்ப சந்தோஷமா இருக்குது. என்னாலே நம்ப முடியல. என்னடா இது நம்மளோட பொருள் இவ்வளோ வாங்குறாங்களா அப்படின்னு. இன்னும் நிறைய விஷயம் பண்ணணும்னு ஆசை தான். எல்லாமே செய்யணும் கொஞ்சம் கொஞ்சமாக. இந்த இது நம்ம பக்கத்தில் முருகேசன் இருக்குதுல்ல, அவங்க கூட இது களிமண்ணில் ஏதோ பொம்மையெல்லாம் செய்கிறாங்களே, அதெல்லாம் கூட அடுத்தது விற்கலான்னு தான் யோசிச்சுட்டு இருக்கிறேன். பார்க்கணும், அதெல்லாம் எப்படி உடஞ்சிருமோ என்னன்னு தெரியல, வாங்குவாங்களான்னு தெரியல. பார்த்துட்டு தான் எதுனாலும் செய்யணும். இப்போ இது போகிறத பொறுத்து அதுக்கு அடுத்தது அதெல்லாம் செய்யணும்னு ஆசையாக இருக்குது. ஒன்றா பண்ணுவோம் ஏக்கா. ஆமாம் ஆமாம்மா, அந்த பொருளெல்லாம் கூட வாங்குவாங்க. நல்லா இருக்கும், அழகாக இருக்கும். அந்த அண்ணன் அவ்வளோ அழகழகாக செஞ்சு விற்கும். நம்ம கிட்டேருந்துக்கும் வாங்கினா கூட அந்த அண்ணன் ஒரு பிரயோஜனமாக இருக்கும். நீங்கள் நல்லா பிஸ்னஸ் உமனாக ஆகிட்ட யாராவது. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குதுமா. நம்ம ஊர் ஆளுங்களும் நல்லா வளர்கிறாங்க, நல்லா செழிப்பாக சம்பாதிக்கிறாங்கும் போது ரொம்ப எனக்கு சந்தோஷமாக இருக்குது. இந்த விஷயம்லாம் எனக்கு புதுசாக இருக்குது. இந்த மாதிரிலாம் இத்தனை நாள் எல்லாமே வாங்கியிருக்கிறோம், நம்மளும் ஒரு பொருளை போட்டு கொடுக்குறோம் அப்படிங்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்குது. சரி சரி, வேற எந்த வேலை இருந்தாலும் என்ன கூப்பிடு, என்ன நான் கண்டிப்பா வந்து செஞ்சு கொடுக்குறேன். எந்த பிரச்சனையும் இல்லை, பார்த்துக்க. கண்டிப்பாக்கா, எனக்கும் அப்படிதான் ரொம்ப சந்தோஷமா இருக்குது. நான் இது வரைக்கும் எல்லாம் வாங்கிட்டு தான் இருந்திருக்கேன். இது நாள் வரைக்கும் நான் ஒரு நாளும் விட்டது கிடையாது. என் பிள்ளைங்க தான், என் பிள்ளைங்களும் என் புருஷன் தான் மெயினாக. அவர் தான் பிஸ்னஸ் அது இதுன்னு பார்க்குறாரு. அவர் தான் மொத்தமாக போய் பொருள் எல்லாம் வாங்கிட்டு வர்றது. அவர் பக்கபலமாக இருக்கிறங்காட்டியும் எனக்கு ஏதாவது தனியாக செய்யறாது. இதெல்லாம் இதுக்கு செய்யறதுக்குலாம் என்கிட்ட எது காசு, எல்லாம் அவர் கொடுத்த காசு தான். அவர் போட்டு எதாவது வாங்கிட்டு வந்து கொடுத்தா நம்ம எதனா செய்யலாம். வீட்டில் உள்ள ஆம்பளைங்க பொம்பளைங்களுக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணால் அவங்களும் ஏதாவது ஒரு முன்னேறி வருவாங்க. அது பல பேர் வீட்டில் தெரியவே மாட்டேங்குது. நம்ம மட்டும் ஏதோ போகிறோம் வரோன்ட்டு
இருக்கிறாங்க. வீட்டில் உள்ளவங்களுக்கு ஏதோ ஒரு தொழில் ஏற்படுத்தி கொடுத்தா அவங்க ஆசைப்படி எல்லாம் அவங்களும் நல்லபடியாக தான் செய்வாங்க. அது பல பேர் வீட்டில் தெரியவே மாட்டேங்குது, என்ன பண்ணுறது. என் வீட்டில் வேற இப்படி நல்லா கொஞ்சம் ஹெல்ப் பண்ணங்காட்டியும் நான் ஏதோ செய்ய முடிஞ்சதுக்கா. இல்லைன்னா நம்மளாலாம் தனியாலாம் இதெல்லாம் ஒன்றுமே தெரியாது எனக்கு. நான் அப்போ என்னத்தை செய்ய போகிறேன். இப்போதைக்கு வேலை முடிஞ்சிச்சுக்கா, இன்னும் கொஞ்சம் இருக்குது. அது மட்டும் நம்ம போட்டுட்டோம்னா முடிஞ்சிடும். அது மட்டும் போட்டுட்டு வாங்க, நான் டீ வச்சு தரேன். அப்புறம் சாப்பாடு கூட வச்சிருக்கிறேன். மதியானம் சாப்பாடுக்கு சேர்த்திங்க வச்சுட்டேன். எல்லாம் 2 பேரும் வரீங்கன்னு சொன்னங்காட்டியும் சரி சாப்பாடு கொஞ்சம் சேர்த்தாப்புல வைப்போம் அப்படின்னு சொல்லி நம்ம பிரிஞ்சால் ஏதாவது காய் சாதம் தான் வச்சேன். நல்லா சூப்பராக பட்டாணியெல்லாம் நிறைய போட்டு வச்சிருக்கிறேன். இங்கே சாப்பிட்டு வேணுங்கிற அளவுக்கு பிள்ளைங்களுக்கு எடுத்துகிட்டு போயிடுங்க. சரிங்களாக்கா? சரியா சவுண்டே? அதனால் இன்னும் கொஞ்சம் இருக்குது. அதை அப்பளம் மட்டும் போட்டுட்டு நம்ம அதுக்கப்புறம் சாப்பிடுவோம் என்ன. அப்புறம் சாயந்தாப்புல கொஞ்ச நேரம் இங்கே இருங்க, உட்காருந்துங்க. அப்புறம் சாயந்தரப்புல நான் டீயும் வச்சு தரேன், குடிப்பீங்களா? குடிச்சிட்டு போகலாம். இவ்வளோ நேரம் இருந்துட்டீங்க, இன்னும் கொஞ்ச நேரம் தானே வேலை முடிஞ்சிடும்க்கா. எனக்கும் கொஞ்சம் ஒத்தாசையாக இருந்ததுக்கு ரொம்ப நன்றி. இல்லை வேறு எதுவும் வேலை வீட்டில் இருந்தால் சொல்லுங்கள், நானும் வந்து வீட்டுக்கு வேலைக்கு எதுவும் செஞ்சு கொடுக்குறேன். எதுவும் தப்பாக எடுத்துக்காதீங்க, ரொம்ப உதவி பண்ணியிருக்கீங்க. ஆடா, இதில் என்னம்மா போய் தப்பாக எடுத்துக்கிறதுக்கு இருக்குது? உனக்கு ஒரு உதவினா நாங்கள் பண்ண போகிறோம். எங்கள் வீட்டில் எதனா உதவினா நீ வந்து பண்ண போகிற, அப்படித்தானே? எனக்கு ஒரு வேலையும் கிடையாது, எல்லா வேலையும் முடிச்சுட்டு தான் வந்திருக்கிறேன். பிள்ளைங்க இருக்குதுங்க வீட்டில், அதுங்க பார்த்துக்கிட்டு கிடக்குங்க. அதனால் எனக்கு பிரச்சனை இல்லை. அவள் இன்னைக்கு லீவு தான், அதனால் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லாமல் எல்லா வேலையும் செஞ்சிருவா மீறி. சரி, இன்னும் கொஞ்சம் இருக்குதுல்ல பொருளெல்லாம் எடுத்து வை, என்னென்ன போடணுமோ சொல்லு, டப்பாவில் நாங்கள் போட்டு தரோம். சரிக்கா. ஸோ எப்போ ஃபோன் பண்ண வர சொல்லி அவளை இன்னும் ஆளை காணோம். எப்போ வருவாளோ தெரில. வீட்டில் அம்மா இல்லை, எனக்கு தெரியும் அவங்க வீட்டில் ஏதோ வேலையாக தான் போயிருக்காங்கன்னு. அப்போ அவங்க அம்மாவும் பிஸியாக தான் இருப்பாங்க. சரி வாடியே மீட் பண்ணலான்னு கூப்பிட்டா வராளா? வீட்டை விட்டு நான் வந்துட மாட்டேங்கிறா. இவளெல்லாம் வச்சுக்கிட்டு நான் என்ன பண்ண போறேன்னு தெரில. இன்னைக்கு வரட்டும், இருக்குது அவளுக்கு. ஐயோ, இவர் வேற வெயிட் பண்ணிட்டுருப்பாரு சந்தோஷ். என்ன சொல்லிட்டு இப்போ போகிறது? இங்கே வீட்டில் எவ்வளோ வேலை இருக்குது, வெளியே போனால் திட்டுவாங்களே. ஏதாவது சொல்லணுமே. எம்மா இங்கே பாரு, இந்த கவர்லாம் தீந்துருச்சுடி, பத்தாதுன்னு நினைக்கிறேன். ரம்யா, போய் எங்கள் மெயின் ரோட்டில் இருக்கிற அந்த கடையில் போய் வாங்கிட்டு வந்துடுறியா? அந்த கவரு, அந்த சுற்று உள்ள பேப்பர் அதெல்லாம் கொஞ்சம் வாங்கிட்டு வா. அதெல்லாம் வாங்கிட்டு வந்து வை. எப்படினாலும் பத்தாதுன்னு நினைக்கிறேன். சூப்பர், கடவுளாக நமக்கு சான்ஸ் கொடுக்குறாரு. மா சரி, நான் போய் வாங்கிட்டு வரேன். ஆனால் அது அவ்வளோ தூரம் இருக்குது. எப்படினாலும் கொஞ்சம் போயிட்டு லேட்டாக தான் வர நேரம் ஆகும். நான் வரத்துக்கு லேட் ஆனால் கூட நீங்கள் என்ன பண்ணுங்கள், இருக்கிற வரைக்கும் ஃபுல்லாக போட்டுட்டு நீங்கள் போய் சாப்பிடுங்க. மற்ற வேலையை பாருங்கள். ஏன்னா சௌந்தர்யா அக்காவும் அத்தையும் பசியாக இருப்பாங்கல்ல, லக்ஷ்மி அத்தையும். அதனால் நீங்கள் சாப்பாடு கொடுங்க அதுக்குள்ளே. நான் சாப்பிட்டுட்டு இருங்க, நான் அதுக்குள்ளே கவர் எல்லாம் வாங்கிட்டு வந்துடுறேன். போயிட்டு மெயின் ரோடு வரைக்கும் போகணும்ல, அதனால் லேட்டாகனாலும் ஆகும். அந்த கடை வேறு கொஞ்சம் கூட்டமாக தான் இருக்கும் எப்பயும். அதனால் நான் போயிட்டு வந்துடுறேன். சரி, நீங்கள் பார்த்துக்கோங்க, நான் வந்துடுறேன். சரிடி, பார்த்து பத்திரமா போயிட்டு வா. அந்த அலமாரியில் காசு வச்சிருக்கேன் பாரு, அதை எடுத்துக்கோ. என்ன என்ன அங்கேயும் இங்கேயும் லுக் விட்டுட்ருக்க? வர சொன்னால் சீக்கிரம் வர மாட்டியா? எவ்வளோ நேரம் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறது? என்ன ஓவராக பண்ணுறீங்க மேடம்? இப்போல்லாம் ஒழுங்கா ஃபோன் பண்ணுறது இல்லை, எப்பயும் பிஸியாக தான் இருக்கீங்க. நானே கூப்பிட்டா கூட வரதே இல்லை. அப்பப்போ காலேஜுக்கு ஓடி போயிடுறீங்க, லீவில் இருந்தாலும் மேடம் கவனிக்கிறது இல்லை. சரி சரி, இருக்கட்டும் இருக்கட்டும். என்ன இவ்வளோ நேரம் ஆச்சு சொல்லு, இப்போ நாம் என்ன பண்ணட்டும்? நீ இவ்வளோ நேரமாக என்னை வெயிட் பண்ண வச்சுருக்க. சொல்லப்போனால் கிட்டத்தட்ட 40 நிமிஷமாக நான் வந்து வெயிட் பண்ணிகிட்ருக்கேன் இங்கே. இப்போ இதுக்கு என்ன பனிஷ்மெண்ட் கொடுக்கலாம் உனக்கு? சொல்றீ? ஏய் சொல்றீ? ஓ, பனிஷ்மெண்ட்டெல்லாம் தருவீங்களா சார்? சரி, அப்போ நான் கிளம்புறேன். ஏய் நில்றி, அடி நில்லுன்ற. என்ன, நீ தான் பனிஷ்மெண்ட் கொடுப்பேன்னு சொல்கிறியே, அப்புறம் எதுக்கு நான் இருக்கணும்? நான் கிளம்புறேன்ப்பா, எனக்கு நிறைய வேலை இருக்குது. ஓ, அப்போ நீ போயிடுவ. ஆமாம், எவ்வளோ நேரம் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் தெரியுமா? இவ்வளோ நேரம் உனக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். வந்த உடனே கிளம்புறேன்னு போகிற. ஆனாலும் உனக்கு ஓவர் திமிரு தாண்டி. கண்டிப்பாக பனிஷ்மெண்ட் கொடுத்தே ஆகணும் போல இருக்கே. இருக்கட்டும் இருக்கட்டும், இன்னைக்கு ஒரு இன்னல் 2 பார்த்துற வேண்டியதுதான். என்ன பனிஷ்மெண்ட்டுக்கு ரெடியா? ஷூ, கையை விடுடா, லூஸ் மாதிரி பண்ணாத.
யாராவது பார்த்தாங்கன்னா என்ன நினைப்பாங்க? அவ்வளோதான், வீட்டில் மாட்டிக்கிட்டா அப்புறம் தெரியும் பனிஷ்மெண்ட்டுன்னா என்னென்னு. வா, விடு முதல்ல. ஆல்ரெடி லேட் ஆகிடுச்சு. நானே கடைக்கு போகிறேன்றதான் சொல்லிட்டு வந்திருக்கேன். வீட்டில் அவ்வளோ வேலை இருக்குது, தெரியாதா உனக்கு? அதனால தான் நானே உங்ககிட்ட பேச முடியறதில்ல. இப்போ வந்துட்டு இது பண்ணிட்டு ஒழுங்கா விடு கையா. ஓ, அப்படி. அப்போ வீட்டில் இருக்க வேலைலாம் முக்கியம், ஆனால் நான் முக்கியம் இல்லை உனக்கு. இருக்கட்டும். அப்போ நீ போ, வீட்டுக்கு கிளம்பு. வந்தே ஒரு 5 நிமிஷம் கூட ஆகல, அதுக்குள்ளே கிளம்புறேன்னு சொல்லிட்டு. இருடி, கொஞ்ச நேரம் பேசிட்டு போகலாம். இப்போதான் ஏதோ நானே அடிக்கடி உன்னை பார்க்குறேன். உன்னெல்லாம் எவ்வளோ நாளாக ஒரு வருஷம் கிட்ட வெளியூர்லேயே தான் இருந்தேன். அப்போ கூட என்னை வந்து உனக்கு பார்க்கணுன்னு கொஞ்சம் கூட தோணலை. என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அவனுங்க லவ்வர்லாம் வந்து பார்த்துட்டு போகிறாளுங்க தெரியுமா? அதுவும் கூடியெல்லாம் இருப்பாங்க, நல்லா ஜாலியாக ஊர் சுற்றிக்கிட்டு பைக்கில் ஒன்றா போவாங்க. எனக்கு அந்த மாதிரிலாம் எவ்வளோ ஆசை இருந்துச்சு தெரியுமா? ஆனால் உன்னையெல்லாம் லவ் பண்ணிட்டு எல்லாத்துக்கும் பயந்துக்கிட்டே தெரியறதா இருக்கு. அப்படின்னு ஓ, ஊரில் போய் பாரு யார் யார் எப்படி லவ் பண்ணுறாங்கன்னு. கொஞ்சம் நேரம் கூட பேச மாட்டாங்க, அப்படியே வந்தவொடனே கிளம்பணுன்னுட்டு. இருடி கொஞ்ச நேரம். ஏன் என்னது எல்லாரும் லவ் பண்ணுறாங்கன்னு இப்போ நானும் கூட வந்து சுற்றுமா? அப்போ தான் தெரியும். சுற்றும் போது யாராவது பார்த்துட்டு வந்து வீட்டில் சொன்னாங்கன்னா போடா, அப்போ தெரியும் நல்லா லவ். அவங்களாம் வெளியூரில் இருக்காங்கடா, அதனால் அவங்க சுற்றுவாங்க, ஜாலியாக இருப்பாங்க. அவங்க வீட்டில் அவங்க பேரண்ட்ஸ்லாம் தெரிஞ்சிருக்கும் ஒரு சிலர் வீட்டுக்கு, இல்லை ஒரு சிலர்லாம் தெரியாமே கூட இந்த மாதிரிலாம் சுற்றிட்டு இருப்பாங்க. அதெல்லாம் நமக்கு செட் ஆகாது. நம்ம ஊரில் இருக்கோம், தெரியும்ல, 4 எட்டு எடுத்து வச்சா நம்ம வீடு. அப்படி இருக்கும்போது நம்ம இங்கே உட்காந்து ரொமான்ஸ் பண்ணிட்டு இருந்தோம்னு வச்சுக்கோ, அப்புறம் யாராவது பார்த்துட்டு போய் வீட்டில் சொன்னாங்கன்னா அடி வெளுத்து வாங்கிடுவாங்க. நம்ம கூட சிட்டியில் இல்லை ராஜா, இது கிராமம், இங்கே அப்படி தான் இருப்பாங்க, தெரியும்ல. அதுவும் நீ கிறிஸ்டின், நான் ஹிந்து, அதுக்கே என்ன வீட்டில் என்னென்ன ஆக போதோ எனக்கு தெரியல. நான் அதையே நினச்சி பயந்துட்டு இருக்கேன் தெரியுமா? ஆனால் நீ என்னன்னா ஜாலியாக ஊர் சுற்றலாம் வாங்கன்னு கூப்பிட்டுட்ருக்க. போடா. அப்போ அது ஒன்று தான் குறைச்சலாக இருக்குது. எனக்கு கொஞ்ச நேரம் சந்தோஷம்லாம் தேவையில்லை. உன் கூட லைஃப் லாங் வாழணும், கல்யாணம் பண்ணிக்கிட்டு எல்லாரோட சம்மதத்தோடையும் கல்யாணம் பண்ணிக்கிட்டு சந்தோஷமாக வாழணும். பைக்கில் அப்போ ஊரை சுற்றலாம், ஓகே? எல்லாருக்கும் திருட்டுத்தனமாக சுற்ற தேவையில்லை, எல்லாருக்கும் தெரிகிற மாதிரி பைக்கில் சுற்றலாம். ஒன்றா. இப்போலாம் அதுக்கு வழி இல்லை, நான் கிளம்புறேன். இப்படியே எதாவது ஒன்று சொல்லி ஏமாத்திடுடி நீ. இப்படியே தான் தப்பிச்சிட்ருக்க. போடி, ஒரு நாள் ஒரு கிஸ் பண்ணியிருப்பேன் என்ன? எவ்வளோ ஆசையாக இருக்குது தெரியுமா? எதுக்கும் வழி இல்லைங்க. ஆமாம், போய் பாரு, எப்படியோ இருக்கானுங்க. நான் என்ன அதை கேட்குறேன், ஒரு சின்னதாக ஒன்றே ஒன்று. என்னது அடியா? இரு. எதுக்கடி அடிச்சப்போ? இனிமேல் கிஸ்ஸு அதுதானே எதனா கேட்டேன், இந்த மாதிரி அடி தான் விழுவும், புரியுதா உனக்கு? அதெல்லாம் கல்யாணத்துக்கு அப்புறம் தான். போடா மென்டல். என்ன இப்போ எதுக்கு என்ன கூப்பிட்ட? நிஜமா இதுக்கு மட்டும் தான் கூப்பிட்டியா, வேறு ஏதாவது விஷயம் இருக்கா? போடி, அடிச்சுட்டு கேட்குற கேள்வி வலிக்குதுடி. சரி சாரி. சரி சொல்லு, எதுக்கு கூப்பிட்ட? சரி விடு, அது ஒன்றும் இல்லை. உங்கள் அக்காவுக்கு மேரேஜ் பற்றி பேசிகிட்டு இருந்தாங்கல்ல, அது எதுவும் பற்றி நீ பேசவே இல்லையே, ஊருக்கு போயிட்டு வந்தீங்க, அதான் மேரேஜெல்லாம் ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்களா என்னன்னு கேட்கலான்ட்டு தான். அடுத்தது நம்மளோட மேரேஜ் இருக்குல்ல, அப்போ தானே நானும் நீயும் ஒன்று சேர முடியும். அதுக்காக தான் கேட்டேன், உங்கள் அக்காவை பற்றி என்ன முடிவு எடுத்திருக்காங்க, மேரேஜ்லாம் ஓகேவா, அதை பற்றி எதுவுமே நீ பேசலை ஊர்லேருந்து வந்ததுலேருந்து. அதனால தான் நேரில் பார்த்து உன்கிட்ட கேட்டலான்னு கூப்பிட்டேன், சொல்லு. ஓ அதுவா? அது வந்து இப்போதைக்கு அவளுக்கு மேரேஜ் பண்ணிக்க மாட்டான்னு சொல்லிட்டா. அதுவும் இல்லாமல் ஆல்ரெடி அவள் லவ் பண்ணிட்டு இருக்கிறதா சொன்ன அந்த பையனையும் அவள் லவ்வெல்லாம் பண்ணலைன்னு சொல்லிட்டான். பிரேக்கப் பண்ணிட்டோம், நாங்கள் லவ்வெல்லாம் பண்ணலை, அந்த பையனுக்கும் எனக்கும் செட் ஆகாதுன்னு தோணுது அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் பிரிஞ்சிட்டோன்னு சொல்கிறா. என்ன பண்ணுறதுனே தெரில. இதில் டேடிக்கிட்ட வேறு 6 மந்த் டைம் வேறு கேட்டுருக்காளாம். அது வரைக்கும் கல்யாணத்தை பற்றிலாம் எதுவும் பேச்சு எடுக்கக்கூடாது அப்படி இப்படின்னு சொல்லி வச்சுருக்காங்க. என்ன பண்ண போகிறாங்கன்னு எனக்கு ஒன்றும் புரியல. எப்படினாலும் 1 இயர்க்கு மேலே ஆகிடும்னு நினைக்கிறேன்.
நீ அது வரைக்கும் வெயிட் பண்ணுறதுனா வெயிட் பண்ணு, இல்லைன்னா வேற பொண்ணு கல்யாணம் பண்ணணும்னா கல்யாணம் பண்ணிக்கோ, உன்னோட இஷ்டம். சரிடி, அதுக்கு எதுக்குடி என்ன வேற பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க சொல்ற? முதல்ல உனக்கு ஓவராசிட்டி கொழுப்பு இருக்குது பாரு இப்போ உனக்கு. ஏய் வேணாடா வேணாடா, கை வலிக்குதுடா, போய்ட்டோம், கையை விட்டுறா, வலிக்குதுடா. என்ன சொன்ன? வேற பொண்ணை நான் கல்யாணம் பண்ணிக்கணுமா? ஆ, என்ன சொன்ன? சொல்லு, திருப்பி சொல்லு. சொல்றி. இப்போ சொல்றி. விட்டுடா, சரி சரி சரி, சாரி சாரி, விட்டுடா, எருமை, கை விடுறா. இந்த பயம் இருக்கணும். சும்மா இதே மாதிரியே பண்ணிட்டு இருந்தோன்னு வச்சுக்கோ, அப்புறம் தூக்கிட்டு போய் தாலி கட்டிடுவேன். என்ன ஓவரா வர வர பேசிட்டு இருக்க? நான் வேற பொண்ணை பார்த்துட்டு போகணுமாக்கும். அப்படியே நான் கழட்டி விடலான்னு பார்க்குறியா? என்ன இருந்தாலும் இந்த ஜென்மத்தில் நீ மட்டும்தாண்டி எனக்கு கொண்டாட்டி, புரியுதா? அப்படியே என்னை கழட்டி விடலான்னு நினச்சேன், அப்புறம் இருக்குதுடி உனக்கு. ஆ, வேற பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கணுமாமே? ஆஹா. அப்புறமா நிர்வாகம் பொறுப்பாகாது, பார்த்துக்கோ. எதனா தப்பு தண்டை நடந்துச்சுன்னா அப்புறம் என்கிட்ட கேட்கக்கூடாது. இந்த மாதிரிலாம் பேசுனீன்னா அப்புறம் தப்பாக தான் நடக்கும், பார்த்துக்கோ. அப்புறம் தூக்கிட்டு போய் கல்யாணம் பண்ணிட்டேன்னா என்கிட்டலாம் கோச்சிக்கக்கூடாது. ஹலோ ஹலோ சார், உங்களுக்கு அந்த லெவலுக்குலாம் சீன் இல்லை. நான் தான் உங்களுக்கு கல்யாணம் பண்ணிப்பேன், வேறு பொண்ணெல்லாம் கல்யாணம் பண்ணிக்க விட மாட்டேன். அப்படி ஆசை தான், சரியா? இப்போ டைம் ஆயிடுச்சு, நான் கிளம்பணும், போயிட்டு வரேன், பத்திரமா இரு, ஃபோன் பண்ணு, ஒழுங்காக சாப்பிடுன்னு. எவ்வளோ மெலிஞ்சு போயிருக்க பாரு, ஒழுங்காகவே சாப்பிட்றதுலன்னு நினைக்கிறேன், நல்லா சாப்பிடு. நான் போயிட்டு வரேன், உடம்பு பார்த்துக்கோ, அப்புறமா ஃபோன் பண்ணுறேன், பாய். சரி, பார்த்து போ.